காக்களே சமைச்சு பாருங்க குமாலமா கொண்டாட்டமா விருந்து போடுங்க உப்பு புளி காரத்தோட உறவு சேருங்க நல்லா சமைக்க தெரிஞ்சிருந்தா கவலை ஏதுங்க சமைக்கலாம் நீக்க சமைக்கலாம் இனிமே சொல்ல சொல்ல ஹோட்டலுக்கு டாடா சொல்லு அஞ்சரப்பெட்டை. வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சரைப்பேட்டை பவர்ட் பை ஆச்சி மசாலா. நான் உங்கள் ஸ்ரீதர். நான் இன்னும் பாலக்காட்டில் தான் இருக்கேன். பாலக்காடில் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க்கில் இருக்கேன். இந்த சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க் ஒரு பொக்கிஷங்கள் நிறைஞ்ச இடம்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தடவை ரிசர்ச்சர்ஸ் வந்து இங்கே ரிசர்ச் பண்ணும்போதும் ஒவ்வொரு புது விதமான அனிமலையும் ஒவ்வொரு புது விதமான பிளான்ட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வெஸ்டர்ன் காட்ஸை சேர்ந்த ஒரு பகுதி. ரொம்ப அடர்த்தியான காடு. இந்தியாவிலே ரொம்ப அடர்த்தியான காடுனா அது இந்த காட்டை தான் சொல்லலாம். இந்த காடு கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் சதுரடியில் பரவி இருக்குது. ஓகே, அடுத்ததான் நம்மளுக்காக எங்கள் வீட்டு சமையலில் யார் என்ன ரெசிபி செஞ்சு கலக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நமக்காக ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம். नमस्कार, உங்கள் பேர் சொல்லுங்கள். मेरा नाम मधु जैन है. மது ஜெயின். या ஓகே, இன்னைக்கு அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில் என்ன ரெசிபி செய்ய போறீங்க? मैं आज दाल पकवान बनाना बताऊंगी. தால் பக்வான் हाँ, அப்படின்னா ये राजस्थानी डिश. பூரி அண்ட் தால். या பூரி அண்ட் தால் செய்ய போறீங்க. நீங்க எத்தனை வருஷமா பாலக்காடுல இருக்கீங்க? 8 वर्ष हो गए. எத்தனை? 8 वर्ष. 8 வருஷமா இருக்கீங்க. சரி, ஓகே, இப்போ உங்களை பத்தி உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. हाँ, मेरे हस्बैंड का नाम अनिल जैन है. 2 बच्चे हैं, एक हितेश जैन, 2 बॉय, हितेश जैन, मोहित जैन. உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? कुछ मार्बल ग्रेनाइट का बिजनेस है. மார்பிள் கிரானைட் பிசினஸ். 2 பசங்க இருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? राजस्थान. ராஜஸ்தான். ஓகே, பாலக்காடுல 7 வருஷமா இருக்கீங்க. பாலக்காடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யூ லைக் பாலக்காடு? या பிடிச்சிருக்கு. या ஓகே, ராஜஸ்தான் விட பிடிச்சிருக்கா? हाँ, நல்லா ಇಷ್ಟ ಇದೆ. ராஜஸ்தான் விட பிடிச்சிருக்கு. வை? ಇದು ಗ್ರೀನರಿ ಜಾಸ್ತಿ ಇಷ್ಟ. ஓ, greenery ಜಾಸ್தி. அங்க ஒரு டெசர்ட் தான். ಸೈಲೆಂಟ್. சைலண்டா இருக்கு. climate, what about the climate? கூல் கிளைமேட். Cool climate. சோ உங்களுக்கு ராஜஸ்தான் விட பாலக்காடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? யா. பாலக்காடுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது? மலம்புழா டேம். மலம்புழா டேம். ஓ, மலம்புழா டேம் அடிக்கடி போயிருக்கீங்களா? மந்த்லி ஒன் டைம். மந்த்லி ஒரு டைம் போவீங்க. ஓகே மேடம், வெரி குட். நீங்க இப்போ எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுனீங்களா? நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். आए हो मेरी जिंदगी में तुम बहार बनकर, मेरे दिल में यूं ही रहना, मेरे दिल में यूं ही रहना, तुम प्यारी प्यारी बनके आए हो मेरी जिंदगी में तुम बहार बनकर. நல்லா பாடுனீங்க. இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? मैं आपको पकवान बनाना बताऊंगी. பக்வான். பக்வான் மீன்ஸ் பூரி பண்ணிக்கிறீங்களா? ஓகே, இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாமா? हाँ. பிசைஞ்சு வச்ச மைதா மாவு, நெய், பச்சை மிளகா, எண்ணெய், உப்பு, மிளகாப்பொடி, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, புளித்தண்ணி, வெங்காயம், கொத்தமல்லி சட்னி. ஸோ இப்போ முதல்ல பூரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ பூரி பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி ஆயில ஹீட் பண்ணிக்கலாமா? ஏன்னா பூரி போட்டு பொரிச்சு எடுக்கணும் இல்லையா? நம்ம பூரி பண்ணும்போது ஆயில் ஹீட் ஆயிடும். ஓகே, முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கிறீங்களா? அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, பேன் வச்சாச்சு. அடுத்து ஆயில் ஊற்றிடலாம். இந்தாங்க. ஓகே, ஆயில் ஊற்றியாச்சு. அது ஹீட் ஆகட்டும். இப்போ பூரி பண்ணிக்கிறீங்களா? இந்தாங்க. இது எந்த ஊர் டிஷ் இது? இது பக்வானா. பக்வான். இது சிந்தி டிஷ்ஷா? சிந்தி டிஷ். சிந்தி டிஷ்னா ராஜஸ்தான். உங்க ஊர் டிஷ் இது? ராஜஸ்தான்ல ஃபேமஸ் டிஷ். மைதா மாவு தானே இது? மைதா மாவுல பூரி பண்ணுவீங்க? மைதா மாவுக்கு ചൂടുവെള്ളം, സാൾട്ട് വെച്ചു. പിന്നെ ഇത് കുറച്ച് ടൈറ്റ് മാവ്. ஓகே, யூசுவலா வந்து கோதுமை மாவுல தான் பூரி பண்ணுவாங்க. நீங்க வந்து மைதா மாவுல பண்ணுவீங்க. மைதா மாவு. அதுக்கு பேஸ்ட் लगाना है. பேஸ்ட் எதை வச்சு?
ऑयल मैदा मिक्स இது வந்து ஆயிலையும் மைதாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இது இப்போ வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ண போறீங்க. ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் இப்போ இது ரோல் பண்ண போறீங்க. ரோல் பண்ணிக்கோங்க. இதாயே ரோல் பண்ணி மறுபடியும் தேய்க்க போறீங்க. ஓகே. ஓகே, இப்போ நல்லா தேய்ச்சாச்சு இல்லையா? இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாமா? ஆயிலும் ஹீட் ஆயிருக்கு. ஹீட் ஆயிருக்கு. ஃப்ரை करना. फ्राई करने का इसका अलग स्टाइल है. ओके. இது பிரஸ். ஓகே, இது வந்து பிரஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். எதுக்காக? கிறிஸ்பி ஆகும். ஓகே, பப்படம் டைப் ஆகும். ஓகே. नहीं तो पूरी टाइप सॉफ्ट ஆகும். இது पूरी टाइप सॉफ्ट இல்ல. ஓகே, இது கிறிஸ்பி அப்பளம் மாதிரி இருக்கும். அப்பளம் மாதிரி ஆகும். சோ இது காணும் இது பிரஸ். ராஜஸ்தான்ல இருந்திருக்கீங்க, இப்போ வந்து கேரளாக்கு வந்திருக்கீங்க. எப்படி உங்களால சமாளிக்க முடியுது லாங்குவேஜ் வைஸ்? இங்கிலீஷ் ஆத்தனா तो இங்கிலீஷ் வரும். கஷ்டமா தெரியலையா? மலையாளம் வந்து பேச தெரியலனா நாளை நீங்க மார்க்கெட்டிங் 1 इयर कष्ट. 1 इयर आते वक्त 1 साल थोड़ा दिक्कत हुआ. फिर ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, அப்புறம் போக சரியாயிடுச்சு. இப்போ நல்லா மலையாளம் பேசுறீங்களா? ஓகே, இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இல்லையா? நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தால் ப்ரிப்பேர் பண்ணலாம். தால் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? चना दाल, मूंग मोगर, पानी. குக்கர், கடலை பருப்பு, பாசி பருப்பு, இது ரெண்டுத்தையும் குக்கர்ல போட்டு நல்லா வேக வைக்கணும். ஓகே, வேக வைக்க ஆரம்பிச்சிடலாமா? அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, குக்கர் வச்சாச்சு. இப்போ முதல்ல என்ன போடலாம்? வெல்லம். ஓகே, தண்ணி ஊத்தியாச்சு. அடுத்து தால். அடுத்து பாசி பருப்பு போடலாமா? எவ்வளவு நேரம் வேக வைக்கணும் அதை? 2 விசில். ஓகே, இது இப்போ நல்லா பாயில் ஆயிருக்கும் இல்லையா? பாயில் ஆயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும்? அடுத்து கடாய்க்கு சாக் வேணும். கடாயில இதை வச்சு நல்லா கொதிக்க ஆயில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் தால். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது ஓப்பன் பண்ணி பார்த்தா இது வெந்திருக்கா இல்லையாங்கிறது தெரியும். ஓகே, இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அது நல்லா வெந்திருக்கான்னு? கரெக்டா, இது வெந்தது போதும் இல்லையா? இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாமா? அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாமா? ஓகே, தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? ஹீங், பெருங்காயம். ஓகே, இந்தாங்க. ஓகே, பெருங்காயம் போட்டாச்சு. அடுத்து ஜீரா. இப்போ ஜீரகம் போட போறீங்க. ஓகே, அடுத்து கிரீன் சில்லி நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கீங்க, இதை போட்டுக்கலாம். இப்போ வந்தாங்க. ஓகே, ரெட் சில்லி பவுடர். இந்தாங்க. ரெட் சில்லி பவுடர். தால் மிக்ஸ். ரெட் சில்லி பவுடர் போடுங்க முதல்ல. வேகம். உடனே தால் மிக்ஸ் பண்ணணும். எல்லா தாலையும் கொட்டிடலாமா? அதில் எல்லா தாலையும் ஊற்றிடலாம். ஓகே, இப்போ தாலே இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கணுமா? 2 மினிட்ஸ். அவ்வளோதான். பின்ன இது சால்ட் மிக்ஸ். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்தாங்க. ஓகே, தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. ஸோ இன்னொரு 2 மினிட்ஸில் தால் ரெடி ஆகிடும் இல்லையா? இப்போ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி செய்யறதுங்கிற ரீகேப் பார்த்துடலாம். பூரி தால் பக்வான் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது காயிற டைமில் பூரிக்கட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மைதா மாவை நல்லா உருண்டையாக்கி பூரிக்கட்டையில் வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி வச்சிருக்கிறதுல ஆயில் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை நல்லா மேலே அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணி மறுபடியும் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுருங்க.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தாலில் இதை சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பூரியை வச்சு அதுக்கு மேலே இந்த தாலை வச்சு சர்வ் பண்ணால் நம்மளோட பூரி தால் பக்வான் ரெடி. दाल पकवान is ready. Taste it. தேங்க்யூ. இப்போ தால் பக்வான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் இந்த சட்னிஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருந்தீங்க. புளி தண்ணி, அப்புறம் வந்து கொத்தமல்லி சட்னி, அப்புறம் வெங்காயம்லாம் மேலே இது பண்ணியிருந்தீங்க. அந்த டேஸ்ட்டும் இதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப காரமாக இருக்குது. கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்குது. காரம் இருந்தால் தான் இந்த டிஷ் நல்லா இருக்குமா? இல்லை காரம் கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காரம் கம்மியாக கூட போட்டுக்கலாமா? கம்மி வேணும் तो கம்மி வேணும்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம். அப்போ நல்லா இருக்கும் டிஷ். காரம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும் இல்லையா? இது மிக்ஸ் मैदा ஆயில் மிக்ஸ் பேஸ்ட். மிர்ச்சி நிறைய இருக்கணுமா? வேணும். பட் ஆனால் மிர்ச்சி இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதான் கேட்குறேன், இது கம்மி வேணும்னா கம்மி கூட பண்ணி போட்டுக்கலாமா? जैसा पसंद है वैसा. ज्यादा पसंद है ज्यादा, कम पसंद है तो कम. ஓகே. ग्रीन चिल्ली कम भी. ரொம்ப நல்லா இருந்தது. காரமாக இருந்தாலும் நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நீங்கள் அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தால் பக்வான் எப்படி பண்ணணும்னு பண்ணி காமிச்சிங்க. அதுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சரைப்பட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. உப்பு புளி மிளகாய் செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான ஒரு டிஷ், அதாவது ப்ரான் அண்ட் கர்ட் கறி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ப்ரான்ஸ், சோம்புத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய், தயிர். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த ப்ரான் அண்ட் கர்ட் கறி, அதாவது இறால் தயிர் கறி, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு இறாலை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய் இது மூணையும் வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது காஞ்ச மிளகாவை நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சோம்பையும் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ப்ரான்ஸில் வந்துட்டு கொஞ்சம் இந்த காஞ்ச மிளகாய் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போது தயிரில் வந்துட்டு அரைச்ச விழுது, அதாவது வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இந்த டிஷ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதில் எண்ணெயே யூஸ் பண்ணல. இப்போது இந்த கலந்த தயிரை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அதனால் இந்த கிரேவிக்கு வேணும் இல்லையா, அதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடணுங்க. இது கூடவே வந்து இந்த ப்ரான்ஸையும் நான் சேர்த்துற போகிறேன். இப்போது இந்த கர்ட்லேயே வந்து இந்த ப்ரான்ஸ் நல்லா வெந்து இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸோட பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டிஷ்.
தயிர் வந்து மட்டனுக்கு யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி சிக்கனுக்கும் வந்து யூஸ் பண்ண பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து கறி வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கிடும் தயிர் வந்து. பட் இந்த ப்ரான்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். அதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து எல்லாமே சேர்த்துருக்கோம். லைக் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், அது கூட சோம்பு பவுடரும் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பட் கலருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கர்டோட டாமினேஷன் தான் நிறையா இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து நல்லா வரணும், பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஃப்ளேவர் வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அண்ட் கர்டோட இந்த ப்ரான்ஸும் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால் இந்த டிஷ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது நல்லா கொதித்து வேகட்டுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போய் தயிரோட டாமினேஷனில் அந்த தயிர் வாசனை வந்து ரொம்ப கமகமன்னு வந்துட்டுருக்கு. அண்ட் எறாவும் இந்நேரம் நல்லா வெந்திருக்கு. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சுவையான ப்ரான் வித் கர்ட் கறி ரெடியாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ப்ரான்ஸை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் இது மூணையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாவை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் அந்த ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரான்ஸ் கூட பொடி பண்ணி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், சோம்பு, கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட அரைச்சி விழுது அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க. கடாயில் நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிர் அதில் ஊற்றிடுங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற ப்ரான்ஸை அதை கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சுவையான ப்ரான் வித் கர்ட் கறி தயார். இதே மாதிரி வித்தியாசமான சுவையான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ. இன்னைக்கு எங்கள் ஊர் சமையலில் ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கீதா கோயல். கீதா கோயல். ஓகே, இன்னைக்கு அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில் என்ன ரெசிபி செய்ய போகிறீங்க? வெஜிடபிள் ஸ்டஃப் பன்ஸ். வெஜிடபிள் ஸ்டஃப்டு பன்ஸ். யா. ஓகே மேடம், நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கா? அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? பன், மாதுளம்பழம், வெண்ணெய், தயிர், பட்டாணி, சோளம், நறுக்கிய கேரட், நறுக்கிய குடமிளகாய். ஓகே, நம்ம இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி, உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். We are basically from UP, Meerut. பாலக்காடு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? In 1995 we came here. ஓகே, 95லேயே வந்தாச்சு. Yeah. ஓகே, 95னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே வந்து 18 இயர்ஸ். Yeah. ஓகே, வெரி குட். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். In my family, I'm a housewife. And in my family, my husband and 2 sons. Okay. One son got married. ஓகே, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? Husband is doing our own business here. மேட்ரஸஸ் Manufacturing industry. ஓகே, மேட்ரஸஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காரு. பாலக்காடு பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். Palakkad is a very nice place. We like Kerala, so that we came here. ஓகே, கேரளா பிடிக்குங்கிறதுக்காக பிஸ்னஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கீங்க. ஓகே. Kerala people are very calm and quiet. ஓகே, ரொம்ப very அமைதியான மக்கள். simple and here pollution less. ஓகே. And very UP la pollution cleanliness. Very too much pollution and அப்படியா? yeah. ஓகே. So we came here, we like here. ஓகே, இந்த இடம் ரொம்ப பிடிச்சதுனால பிஸ்னஸை ஷிஃப்ட் பண்ணிட்டு கேரளாவுக்கு வந்து செட்டில் ஆகிட்டீங்க. ஓகே, நம்ம இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வாட் வி ஹேவ் டு டூ? First we will take buns and scoop them. ஓகே, and buns எடுத்து ஸ்கூப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். Yeah. ஓகே, இந்தாங்க. Like this. ஓகே, ஒரு பன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததையும் பண்ணிடலாமா?
நெக்ஸ்ட் With butter, we will shallow fry them. ஷாலோ ஃப்ரை பண்ணணும். ஓகே, முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, பேன் வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன வேணும்? With butter, we will shallow fry this. ஓகே, இந்தாங்க பட்டர். In same flame. சிம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் பன்ஸ் இல்லையா? இந்தாங்க. ஓகே, இது இப்போ ஃப்ரை ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மேடம்? इसको बैक साइड से भी करेंगे and ये lid इसमें लगाएंगे. We will keep lid. ஓகே, க்ளோஸ் பண்ணி sim. வச்சிடலாம். ஓகே, Sim gas. It will cook inside also, no? ஓகே. Like this we will do both sides. ஓகே, इसको crispy कर लेंगे, crispy. அப்பதான் அந்த முறுமுறுப்பா இருக்கும் அதுக்காக. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்? Gas off. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. வேற என்ன பண்ணணும்? अब इसका stuffing prepare करेंगे. ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? First of all, we will mix all these ingredients in hand curd. ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு ஒரு பவுல் தேவை இல்லையா? And salt and black pepper. ஓகே, சால்ட்டையும் பிளாக் பெப்பரையும் போட்டு Yeah. And mix நல்லா it. All mix. மிக்ஸ் பண்ணணும். Yeah. ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணலாமா? Yeah. ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? First of all, you give me peas. ஓகே, அடுத்து Then sweet corn. அப்புறம் நெக்ஸ்ட் Then carrot. கேரட். இப்போ குடமிளகா. ஓகே, நெக்ஸ்ட் மாதுளம்பழம். ஓகே, இது போட்டாச்சு. At last, hand curd. தயிரில் என்ன மிக்ஸ் பண்ணிருக்கீங்க? This is salt and powdered sugar சால்ட் அண்ட் பவுடர் சுகர் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க. and white pepper. உப்பு, சுகர், அப்புறம் White அந்த மிளகு பொடி. இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. Yeah, இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்தாங்க. ஓகே, இப்போ தயிரையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறீங்க. Then we will mix it well. யா, மிக்ஸ். இந்தாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட். Next, we will stuff this stuffing in this ஓகே, bun. இப்போ பன்ல ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பண்ணுங்க. ஸோ இப்போ வெஜிடபிள் ஸ்டஃப்டு பன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி செய்யறதுங்கிற ரீகேப் பார்த்துக்கலாம். வெஜிடபிள் ஸ்டஃப்டு பன்ஸ் செய்யறதுக்கு பிளேட்டில் பன் எடுத்து வச்சுக்கோங்க. பன்னை நடுவில் நல்லா துருவிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ பன்னை வந்து லைட்டாக ரெண்டு பக்கமும் சூடு பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பாதி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணியை அதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மக்காச்சோளம், கேரட், குடமிளகாய், மாதுளம்பழம் இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. சால்ட்டு, சுகர், பெப்பர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிருக்கிற தயிரை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸிங்கை அந்த பன்னில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணால் நம்மளோட வெஜிடபிள் ஸ்டஃப்டு பன்ஸ் ரெடி. ஓகே, இப்போ வெஜிடபிள் ஸ்டஃப்டு பன்ஸ் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்காக ஒரு பாட்டு பண்ணால் தான் நான் டேஸ்ட் பண்ணுவேன். Okay, I will sing one Hindi song. ஓகே, Start करें? बहुत प्यार करते हैं तुमको सनम, कसम चाहे ले लो, कसम चाहे ले लो, खुदा की कसम। बहुत प्यार करते हैं तुमको सनम, हमें हर घड़ी आरज़ू है तुम्हारी, होती है कैसी सनम बेकरारी।
प्यार करते हैं तुमको सनम, बहुत प्यार करते हैं तुमको सनम। Nice. Thank you very much. Now you have to taste it. Now vegetable stuffed bun is ready. Taste it. Thank you. இப்போ வெஜிடபிள் ஸ்டஃப்டு பன் ரெடியாக இருக்குது டேஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தயிரில் என்னெல்லாம் கேர்டில் என்ன மிக்ஸ் பண்ணியிருந்தீங்க? சுகர் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர் இது 3 மிக்ஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க, இன்னும் நல்லா இருந்தது. இதை பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes தான் ஆகும் இல்லையா? Yeah. Preparing time. Yeah. 10 minutes. Within 10 minutes. Yeah. Instant recipe. Instant recipe. Yeah. Anybody can do it. Yeah. Okay. இதை பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். யார் வேணாலும் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா வேக வைக்கிறதுலாம் ஆரம்பத்திலே வேக வச்சுட்டிங்கன்னா பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். யார் வேணாலும் பண்ணிடலாம். டிஷ்ஷு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ மேடம். இன்றைக்கி நீங்கள் அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில் கலந்துட்டு வெஜிடபிள் ஸ்டஃப்டு பன் எப்படி செய்யணும் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அதுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். இன்னைக்கு பாட்டி சமையலை நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை கீரை துவட்டல். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்க்கலாமா? எண்ணெய், உப்பு, வரமிளகாய், கொண்டக்கடலை, தேங்காய், கீரை நறுக்கியது, கடுகு, உளுத்தம்பருப்பு. கொண்டக்கடலை கீரை துவட்டலுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பார்த்தா இப்போ நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம். ஸ்டவ்வை மூட்டிக்கோங்க. வாணலியை போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இதில் இப்போ மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். ரெண்டு உளுத்தம்பருப்பு போட்டோம். இதில் முளைவிட்ட கொண்டக்கடலையை இப்போ போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம், அப்போ தான் இது வேகும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அந்த கடலை நல்லா வேகட்டும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் கீரையை ஆட் பண்ணணும். இப்போ இதில் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சுருண்டுடுச்சு. நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடலாம். இப்போ இதை சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம்.
கொண்டக்கடலை கீரை துவட்டல் ரெடியாக இருக்குது நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? ஸ்டவ்வை மூட்டி வானலியை போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு வெடிக்க விட்டோம். அதில் வரமிளகாயும் உளுத்தம் பருப்பும் போட்டு செவந்த உடனே முளைக்கட்டிய கொண்டக்கடலையை போட்டு பெரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வச்சோம். அதில் உப்பு ஆட் பண்ணோம். அதுக்கப்புறமா கீரை ஆட் பண்ணோம். அதை துவட்டிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணி சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம். கொண்டக்கடலை கீரை துவட்டல் இப்போ ரெடியாக இருக்குது நமக்கு சாப்பிட்றதுக்கு. எல்லாரையும் குட்டீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போகிற ரெசிபி பேர் கேரட் ரிசோல். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். கேரட், வெங்காயம், குடமிளகாய், வடித்த சாதம், கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, பிரெட் கிரம், மிளகாய் தூள், உப்பு, எண்ணெய். இப்போ முதல்ல கேரட் ரிசோல்ஸுக்கு கேரட்டை வந்து நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி துருவிட்டு அதை வேக வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. அந்த மாதிரி வேக வச்சு மசிச்ச கேரட்டை இப்போ ஃபஸ்ட்டு வந்து வதக்க வேண்டியது வந்து வெங்காயமும் குடமிளகாவும் வதக்கிக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் ஒரு ஹாஃப் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போகிறோம். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த குடமிளகாவை போட்டுடலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்குள்ள ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கிறேன். திக் பேஸ்ட்டாக கலந்துக்கோங்க. இது செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இது ஆயிடுச்சு. இந்த குடமிளகா வெங்காயம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எம்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த வடித்த சாதம் தான் மீந்து போச்சுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு. ஸோ இந்த மாதிரி வடித்த சாதத்தை இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் கேரட் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் துருவி அதை நல்லா மசிச்சு வேக வச்சு மசிச்சுக்கோங்க. இந்த கேரட்டை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மைதா மாவு 1 ஸ்பூன். தேவையான அளவுக்கு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள். காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறமா ஃபஸ்ட்டு கலந்து பார்த்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு எந்த பதம்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். ஏற்கனவே இந்த மசிச்ச கேரட்டில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. அதனால நான் தண்ணி ஊற்றலை. இதை வந்து இப்போ நம்ம சின்ன சின்ன இதுவாக தட்டி வச்சுக்கலாம், வடைகள் மாதிரி. இந்த மூணுத்தையும் நம்ம வந்து வடை மாதிரி தட்டி வச்சிருக்கோம். இப்போ பொரிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
எண்ணெய் வந்து நல்லா காயணும். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் பிரெட் க்ரம்ஸ் இது ரெண்டுத்துலேயும் நம்ம டிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு இதில் பொரிச்சு எடுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு கேரட்டு குடமிளகாய் இது ரெண்டும் போட்டிருக்கோம். நம்ம வந்து வேணும்னா மசிச்ச உருளைக்கிழங்கு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணுறேன். இப்போ பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணுறேன். திருப்பி போடுறேன் நான். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கேரட் ரிசோல் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சட்னி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை எப்படி செய்யணுன்றத ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் குடமிளகாய் போட்டுக்கோங்க. குடமிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஒரு எம்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வடித்த சாதத்தை எடுத்து போட்டுக்கோங்க. மசிச்ச கேரட்டை அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மைதா மாவு போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதை வடைகள் மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு எம்டி பவுலில் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை வடைகள் மாதிரி தட்டினதை ஒன்றொன்னா எடுத்து ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேரட் ரிசோல்ஸ் ரெடியாக இருக்கும். இந்த கேரட் ரிசோல்ஸை இந்த குடமிளகாய் வச்சு செஞ்சுருக்கேன். இதை தவிர நம்ம வந்து உருளைக்கிழங்கு, மசித்த உருளைக்கிழங்கு அதை கூட நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப ஆப்டான ஒரு நல்ல ரெசிபி இது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வித் டொமேட்டோ கெச்சப்போ இல்லைன்னா தேங்காய் சட்னி, லெமன் சட்னி அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம். இன்றைக்கி அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சி பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நான் இன்னும் சைலண்ட் வேலியில் தான் இருக்கேன். இந்த சைலண்ட் வேலியினுடைய பெரனாமிக் வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சி அவ்வளோ அழகாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துலேருந்து பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸினுடைய எல்லா மலைகளும் தெரியுது. நான் இன்னும் இந்த சைலண்ட் வேலியோட அழகை ரசிச்சிட்டே இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியை பார்த்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட மறுபடியும் நாளைக்கு இதே பாலக்காட்டில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sridhar. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் சமையல் திறமையை வெளிப்படுத்த வேண்டுமா? நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஜி தமிழ், தபால் பெட்டி எண் 8787, டி நகர், சென்னை 17. இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில், தி சன்வெஸ்ட் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி, பவர்ட் பை ஆச்சி ஊறுகாய்.